ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ என்கிட்ட வச்ச எத்தனையோ வேண்டுதல்கள் இருக்கும்போது முதல்ல நீ என்கிட்ட கேட்ட பாரு. அந்த வேண்டுதலை இப்போ நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா வந்திருக்கேன். ஆமென் செல்லமே. உனக்கான நல்லதையெல்லாம் என்னால் மட்டும்தான் செஞ்சு கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையோட உன் விருப்பங்களையும் வருத்தங்களையும் அத்தனையும் நீ என்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்குவ. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னுடைய பிரார்த்தனைகளை காது கொடுத்து கேட்காம இருப்பேன்? ஒவ்வொரு நாளும் நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் நான் கேட்டுக்கிட்டும் அதை சரியாக செஞ்சு முடிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவசரப்படாமல் நீ பொறுமையோடு காத்திருந்ததின் பலனாக உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல்களை இன்னைக்கு நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கேன். நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ எப்போதும் தைரியமாக அதே நேரத்தில் அமைதியாக இருக்க பழகு. என்னை நம்பி வந்த யாரையும் நான் கைவிட மாட்டேன்ற அந்த நம்பிக்கையோட உன் வேண்டுதல்களை எல்லாம் என்கிட்ட கேட்ட உனக்கு அதை நிறைவேற்றி உன் கைகளில் கொடுக்க நான் வந்துட்டேன். உன் வாழ்வில் இருந்த கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தரப்போறேன் என் செல்லவே. என் அருளால் இப்போ தடைகள் எல்லாம் உடைத்தெறியப்பட்டு உன் வாழ்க்கையை நீ வெற்றியை பெறக்கூடிய நேரம் வந்துருச்சு. மனசாலும் வாழ்க்கையாலும் நான் உன்னை பலமுள்ள ஆளாக உருவாக்க போகிறேன். இனி எல்லா விதத்திலும் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் என் காலடியில் வச்சுட்டு உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கு. உன்னை குறைவாக நினைப்பவர்களிடமிருந்தும் உன்னை சிக்கலில் சிக்க வைக்க நினைப்பவர்களிடமிருந்தும் என் அருள் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். நீ பேசுகிற பேச்சிலும் உன் செயலிலும் உனக்கு தெளிவையும் அமைதியையும் இந்த சாயப்பா கொடுப்பேனேன்னு சொல்லவே. நீயும் பயப்படாமல் செய்ய வேண்டிய செயல்களை நம்பிக்கையோடு செய்யத் தொடங்கு. என் அருளால் உன்னை பாதுகாத்து உன்னை நல்ல முறையில் நான் வழி நடத்தி கூட்டிகிட்டு போக போகிறேன். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஒருபோதும் எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். அதே போல் நீ போகிற பாதையில் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் விலக்கி உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் நல்ல செய்திகளையும் இந்த சாயப்பா நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் நான் நிச்சயம் உனக்கான நல்ல முன்னேற்றங்களை தருவேன். உன் விதி இப்படிதான் சொல்பவர்களிடம் நீ சத்தம் போட்டு சொல்லு, என் சாயப்பா என் கூட இருக்காரு, அவர் கண்டிப்பாக என் விதியை மாற்றி அமைப்பான்னு. உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்ல நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காமல் தைரியமாயிரு. மனசு சரியில்லைங்கிற போதெல்லாம் நீ யோசிக்காமல் என்கிட்ட வந்து பேசுனீன்னா நிச்சயமாக நான் உனக்கு ஒரு தெளிவை உண்டாக்குவேன். நீ எப்போதும் என்கிட்ட வந்து பேசணும். உன் மனசில் இருக்க கஷ்டங்களையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு தான் இந்த சாயப்பா எப்போதும் ஆசைப்படுறேன். நீ சொல்வதையெல்லாம் கேட்பதற்கு நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் மனசில் இருக்க அத்தனை விஷயங்களையும் காது கொடுத்து கேட்டு உன் வருத்தங்களை போக்கி உனக்கான வசந்தத்தை நான் கொடுக்க போகிறேன். உனக்கு இருக்கிற பண கஷ்டமெல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கையில் பண வரவு அதிகரிக்கும் என் செல்லவே. நீ எதை இழந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்னை நம்புகிற உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தரப்போகிறேன். எப்போதும் நல்ல மனிதர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீயும் நல்ல பிள்ளையாக நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு துன்பத்தை தரவோ துவண்டு போகவோ விட்டுடுவேனா என்ன? இதோ உனக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தர வந்திருக்கேன். இன்னையோட உன் கஷ்டங்களும் வருத்தங்களும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்த்த எல்லாமே நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. வாழ்க்கைங்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் நீ நினைக்காத. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கூட வாழ்க்கை இருக்குது. நீ பேசுகிற ஒரு வார்த்தை உன் மனசை சந்தோஷப்படுத்தும். அதே வார்த்தை அடுத்தவங்களோட மனசை உடைக்கவும் செய்யும். அதனால் பேசுகிற வார்த்தைகளை யோசித்து பேசு. ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்தில் யாருடைய மனசுலையாவது வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணுன்ற எண்ணத்தை நீ எப்போதும் உனக்குள்ளே வச்சுக்கோ என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாமல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டினா
எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. நிம்மதியாக வாழணும்னு நீ நினச்சினா எந்த விஷயத்தையும் ரொம்ப யோசிக்கவோ நேசிக்கவோ யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கவோ கூடாது. யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசிச்சினா அவங்க பாதியில் உன்னை விட்டுட்டு போகும்போது அது உனக்கு பரிதவிப்பை கொடுக்கும். யாரையும் ரொம்ப அதிகமாக இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு யோசிக்கும்போது அது இன்னும் உன்னை போட்டு குழப்பி உனக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கிடும். அடுத்தவங்ககிட்ட நீ எதையாவது எதிர்பார்க்கும்போது அவங்க அதை கண்டிப்பாக செய்யாமல் உன்னை ஏமாற்றுவாங்க அல்லது உன்னை கைவிடத்தான் செய்வாங்க. அதனால தான் எதையும் அதிகமாக யோசிக்கவோ நேசிக்கவோ எதிர்பார்க்கவோ வேணாம்னு சொல்கிறேன். இந்த சாயப்பாவை கையெடுத்து கும்பிட்டு வணங்கினவங்க எல்லாருக்கும் நான் அப்பாவாக இருக்கும்போது யாருமே அனாதையாக இங்கே இருக்கவே முடியாது. உனக்கும் கூட நான் துணையாகவே இருந்து உன்னை சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் எல்லா இடத்திலும் இந்த சாயப்பா இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ உடைஞ்சு போகக்கூடாது. உன் மனசை உடைக்கிறதுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா உன்னை உருவாக்குவதற்கும் பல விஷயங்கள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த மனிதனாக இருந்தாலும் பார்த்தவனே அவங்கள முழுசாக நம்பிட வேணாம். ஏன்னா நீ முதல்ல பார்க்கும்போதும் முதல்ல பேசும்போதும் உன்கிட்ட ரொம்ப அழகா பணிவா பொறுமையா சிரிச்சுக்கிட்டே தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் அந்த முதல் முகத்துக்கு பின்னால் பல முகங்கள் இருக்குன்றது காலம் போக போக சந்தர்ப்பம் மாறும்போது தான் உனக்கு தெரிய வரும். அதனால் ஒருத்தவங்களை முதல்ல பார்த்தோன்னே இவங்க நல்லா பேசுகிறாங்க நல்லவங்கன்னு மட்டும் நீ நினச்சிட வேண்டாமேன்னு செல்லமே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறும்போது தான் எல்லாருடைய பல முகங்களும் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் எடுத்தவனே யாரையும் நம்பிட வேண்டாம். நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சினா நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதையும் நினச்சி வருத்தப்பட்டு கவலைகளை சுமக்க வேண்டாம். உன் தூய்மையான நல்ல மனசுக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி உடைத்தெறிந்து உனக்கான வேதனைகளை போக்கி உனக்கான வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன். நீ உன்னை விட என்னை தானே அதிகமாக நம்புகிற. அப்படி இருக்கும்போது எதுக்கு உனக்கு கவலை? கண்டிப்பாக நீ என்னை நம்பும் அந்த நம்பிக்கைக்காகவும் உன் நல்ல மனசுக்குமாகவே நான் உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நீ எதிர்பார்க்கறத விட சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். இன்னையிலிருந்து உன்னுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நான் ஒவ்வொன்றா நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. எல்லாருமே இந்த உலகம் சரியில்லை, இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் சரியில்லைன்னு மற்றவங்கள தான் மாற்ற நினைக்கிறாங்களே தவிர யாரும் மற்ற இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறதே இல்லை. முதல்ல நீ மாறுனினா உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் உலகமும் தானாகவே மாறிடுவாங்க. வாழ்க்கை எப்போதும் பிறந்துட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு வெறுமையாய் வாழ்வதை விட இன்னொரு முறை பிறக்கவா போகிறோம், இந்த வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக ரசித்து அனுபவித்து வாழ்ந்துருவோன்னு நினச்சி மகிழ்ச்சியோட வாழ பழகு. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் சந்தோஷமாக ஜெயிக்க வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கேன்றதை மறந்துட வேணாம். உன் வாழ்க்கையில் நீ கண்ணீர் விடும்போது உன் கண்ணீரை துடைக்காத மனிதர்களும், நீ வேதனையில் இருக்கும்போது உனக்கு ஆறுதல் சொல்லாத வாய்களும் கண்டிப்பாக நீ நாளைக்கு நல்லா இருந்தினா உன்னை தேடி உதவி கேட்டு ஓடி வருவாங்க. நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பிறகு சந்தோஷமாக சிரித்து மகிழும்போது உன் கண்ணீரை துடைக்காத உனக்கு உதவி செய்யாத மனிதர்களை நீ திரும்பி கூட பார்க்க வேண்டாமேன்னு செல்லமே. அவங்கள பழிக்கு பழி வாங்கன்னு நான் சொல்லலை. இன்றைக்கி நீ அவங்க செஞ்ச தப்பை மனசு மறுபடியும் அவங்கள சேர்த்துக்கிட்டனா அவங்க செஞ்ச தப்பை நீ மறக்கலாம் மன்னிக்கலாம். ஆனால் அவங்க இதே மாதிரி நம்ம எல்லாரையும் செய்யலாம் போல இருக்குது. எல்லாரையும் கஷ்டப்படுத்தலாம், யாருக்கும் எல்லாருக்கிட்டையும் சுயநலமாக நடந்துக்கலாம், எல்லாரும் நமக்கு நல்லது செய்வாங்கன்ற அந்த நம்பிக்கையை நீ விதைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர்கள் செய்த தவறை அவர்களுக்கு புரிய வைக்கும் விதமாக அவர்களை திரும்பி பார்க்காம போன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் மழை போல கஷ்டங்கள் வந்து கொட்டும் போதெல்லாம் நான் குடை போல வந்து உன்னை காப்பாற்றுவேன் என் தங்கமே. நீ எப்போவுமே உன்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது, யார் மனசும் காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு உன் கூடவே இருந்து காயப்படுத்துறதுக்காக பல மனிதர்கள் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ. கூடவே இருந்து நேசித்து அன்பு காட்டும் மனிதர்களை விட கூடவே இருந்து யாரையும் காயப்படுத்தாத மனிதர்கள் கிடைப்பது அபூர்வமான விஷயமாக ஆகிப்போச்சு. வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது உன் கையில் இல்லை, ஆனால் உழைப்புங்கிறது உன் கையில் தானே இருக்குது. நம்பிக்கையோடு நீ உழைப்பையும் முயற்சியையும் செய்யும்போது அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகானதாக அமைச்சு கொடுக்கும்.
உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு ரெண்டே வழிகள் தான் இருக்குது. ஒன்று, இருக்கிற நிலைமையை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது. இன்னொன்று, உன் நிலைமையை மாற்றிக்கிட்டு நீ புதுசாக வாழ்வது. வாழ்க்கை எப்படி இருந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழ்வதற்கு தயங்காதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும்.